புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் பிராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமா கொடுத்திருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. இந்த சுந்தரா டிராவல்ஸ் பயணத்தை முன்னிட்டு பணப்பட்டுவாடா நடந்தது, பணம் பங்கிக்கிறது அதெல்லாம் பார்த்தோம். அதே போல சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு வர்றதையொட்டி வரவேற்பதற்காக அந்த சிவகங்கை மாவட்டத்தில் அதிமுககாரங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அவருக்காக பிரத்யேகமா, அதாவது கீழடி முன்னாடி நின்று மக்கள் வந்து அவரை வரவேற்கிறது போல. அது எப்படி அப்படின்னா, அங்க நிக்கிறவங்க பூராமே பூணூல் போட்டிருக்காங்க. பூணூல் போட்ட பார்ப்பனர்கள் கீழடி வாசல்ல நின்று எடப்பாடி அவர்களை வரவேற்பது போல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. இது ஏதோ எதேச்சியா கைப்பட்டு பை மிஸ்டேக் நடந்தது கிடையாது. இது கான்சியஸாவே பூணூல் போட்டவங்க வந்து எடப்பாடியை வரவேற்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. அது கீழடியில நின்று எப்படி வரவேற்பாங்க? கீழடி நிக்கிறதா பிரச்சனை. ஆமா. சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த குரூரமான அரசியல் என்ன? ஏன் இது குரூரமான அரசியல்? ஏன் இது வந்து பார்ப்பனருக்கு சொம்பு தூக்குற அரசியல் நம்ம சொல்றோம்னா, அதிமுக ஒரு எஸ்டிடி இருக்குது இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எஸ்டிடி இருக்குது இல்ல, அந்த எஸ்டிடி என்ன, ஐஎஸ்டி என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னது, இப்ப இது எடப்பாடின்னு சொன்னோன்னு திடீர்னு ஞாபகம் வருது. இந்த எடப்பாடின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அது நீங்களா என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? சேலம் பக்கத்துல ஒரு எடப்பாடி இருக்குது, அதனால அவருக்கு பேர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா அப்படி இல்ல, அதுக்கு இன்னொரு பேர் காரணம் இருக்குது. இன்னொரு காரணம்? ஆமாமா, இந்த வீடியோ பார்த்தா கண்டுபிடிச்சு. ஆமா, சொல்லுங்க என்னது? சொல்லுங்க, எல்லாத்தையும் இங்க சொல்றப்ப இந்த சொல்லுவாங்களா? சரி, சரிப்பா, லோகோ போடுங்கப்பா. சிவகங்கையில் இருந்துதான் உலக நாகரிகம் ஆரம்பித்தது என தமிழர் நாகரிகத்தை உலகறிய செய்த கீழடி நாயகரே, புரட்சி தமிழரே, வருக வருக. எப்படி அதாவது அமர்நாத்னால முடியாதத வேற எந்த ஆய்வாளர்களாலையும் முடியாதத அதிமுக செஞ்சிருக்காங்க. ஒன்றிய அரசால முடியாதத ஆனா பாரு, ஒன்றிய அரசு செய்ய நினைச்சதே இங்க இருந்து ஒருத்தன் செய்யறான் பாரு. உனக்கு புரியுதா? அமர்நாத்ல முடியாது, ஒன்றிய அரசு செய்ய துடிக்குது, செய்ய நினைக்குது, ஆனா செய்யல. ஆனா இங்க இருந்து ஒரு அதிமுக காரன் செய்யறான்ல, இதுதான் ராஜ விசுவாசம். ஐயா உங்களுக்கு என்ன வேணும்? அவன் செய்ய, அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சிடறான்ல, இதுதான். அது வீடியோல பாத்தீங்களா? கீழடின்னு பின்னாடி போர்டை மாட்டிட்டு முன்னாடி இருக்கிறவன் பூரா பூணூல் மாட்டிட்டு நிக்கிறான். டேய் இதெல்லாம் அழிக்கும். இது கீழடி இல்ல, நூலடி. நூலடி இல்ல. சரி வேற விடுங்க. எடப்பாடி சரண்டரான காலடின்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். எவ்வளவு அபத்தமா இருக்குது பாருங்க. பேக்ரவுண்ட்ல கூட்டுறவன் முத கொண்டு பஞ்சு கச்சம் கட்டி போட்டு. ஆமா, அதெல்லாம் கூட அதெல்லாம் இருக்கட்டும். எவனாவது பூணூல் போட்ட கூடு ரோடு கூட்டுறான், குப்பால்றான்னு ஏதாவது ஒரு 10 பேர் காட்டு. எனக்கு ஏதாவது ஒரு துப்புரவு பணியில 10 பேர் காட்டணும், பூணூல் போட்டுக்கிட்டு கூட்டுறான் அப்படின்னு 10 பேர் காட்டணும். ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமாடா? எங்ககிட்டே கதை விடுவீங்களா? அவங்க வந்து பூணூல் போட்டு பார்த்தா உனக்கு எடப்பாடி மாதிரி தெரியுதா? அவன் வேலை செய்யறதே நாங்க இல்லன்னு சொல்றோம், அவன் கூட்டுற வேலை செய்யறான். அவன் உழைப்பு. இதுக்கே உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கே இருக்கு, அது பேரு இந்தியா. அதுல அக்ரகாரம் சொல்லுங்க. ஆமா, அப்படி வச்சுக்கிட்டு கூட்டுற மாதிரி அவன் வந்து போஸ்ட் கொடுக்குறாயா? ஒரு நியாயம் வேணாமா? இல்லப்ப எங்க வந்து நம்மளுக்கு வந்து டேஞ்சரா இருக்குன்னா இந்த மாதிரி இடத்துலதான். ஏஐ டேஞ்சர்லாம் கிடையாது. இத யூஸ் பண்ற மூளை தான் டேஞ்சர் இருக்குது. ஏஐக்கு பிராம்ப்ட் நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாவே கொடுக்கும். பிராம்ப்ட் கொடுக்கறவன் தான் டேஞ்சர். ஏஐ டேஞ்சர் கிடையாது. ஏஐ ஏடிஎம்கே தான் டேஞ்சர். ஐயோ இன்றைய அவன் ஏஐ யூஸ் பண்றது பிரச்சனை இல்ல, ஏஐ யூஸ் பண்ற மூளை பார்ப்பனியமா இருக்க கூடாது, அதுதான் பிரச்சனை. ஓகே, இப்ப யோசிச்சு பாருங்க, கீழடியில கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட சாம்பிள்ஸ் எடுத்துருக்காங்க. எந்த சாம்பிள்லயாவது தர்மபுல் இருக்கா? எந்த சாம்பிள்லயாவது பூணூல் இருந்ததா? எந்த சாம்பிள்லயாவது கடவுள் சிலை இவங்க சொல்ற அந்த பார்ப்பனிய சம்பந்தப்பட்ட கடவுளோ புராணங்களோ புரட்டோ ஏதாவது ஒண்ணு கிடைச்சதா? இல்லை என்பதுதான் பதில். அப்படி இருக்கும்போது ஒரு கூச்சமே இல்லாம பூணூல் போட்டு விட்டு வரவேற்கிற மாதிரி, அது கீழடி முன்னாடி இருந்து வரவேற்கிற மாதிரி போடுறேன்னா, அப்ப இது வந்து அப்பட்டமாக தமிழர் கலாச்சாரத்தை தமிழர் பாரம்பரியத்தை பார்ப்பனியமாக்குற வேலை.
இதை நீங்க கான்சியஸா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த செய்தியை நம்ம யாருக்கு சொல்றோம்? யாருக்கு சொல்றோம்? இப்ப இந்த செய்தியெல்லாம் யாருக்கு சொல்லிட்டு இருக்கோம்? மக்கள் தான் சொல்றோம். மக்களுக்குன்னா யாரு போட்டது இது முதல்ல? இது போட அதிமுக. அது சிவகங்கை அதிமுகவா? ஆமா, அப்படி சொல்லு தெளிவா. சிவகங்கை மாவட்டம் நம்ம எடப்பாடி திட்டம் நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல எடப்பாடியும் சேர்த்துதான். அப்படியே அவர் 4 வருஷம் அப்படியே பார்ப்பனியத்தை எதிர்த்து அப்படியே கம்புஸ்தர். எடப்பாடி இதை ஷேர் பண்ணிருக்காரா? அவர் ஷேர் எல்லாம் பண்ணல. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா வருத்தப்படுவார். ஷேர் பண்ணிருக்கலாம், ஷேர் பண்ணி அங்க ஒரு வெரி குட் வாங்கிருக்கலாம் ஜீட்டை. இப்ப அதெல்லாம் முன்னாடியே கொடுக்கறது இல்லையா? ஏன்னா அவருடைய 4 ஆண்டுகள் ஆட்சி காலத்தையும் எடுத்துங்க. அவர் என்ன பண்ணார்? பார்ப்பனியத்துக்கு எதிர்ப்பா ஏதாவது ஒண்ணு பேசியிருக்காரா? அனைத்து சாதியர் அர்ச்சகர் ஆகிற திட்டத்துக்கு தடை கோர்ட்ல போய் வாங்கினாங்க. அவருடைய 4 ஆண்டு கால ஆட்சி காலத்துல சட்ட ரீதியா என்ன முன்னெடுப்பு நகர்ந்துச்சு? என்ன நகர்ந்துச்சு? சொன்னா அப்படி இல்ல. நான் அந்த கோயில் நிலத்துல வசிக்கிறவங்கள்ட்ட அப்படியே வீடு நிலத்தை கொடுக்கலாம் அப்படியே கொடுத்துலாம் இருக்கீங்க. ஆனா அப்ப சில பேர் எதிர்த்தாங்க. யார் சில பேர் சொல்ல மாட்டாப்ல. அடுத்தது இது என்னது அனைத்து சாதனை அச்சகராக கொண்டு போனாங்க. சில பேர் எதிர்க்கிறாங்க, விட மாட்டாங்க. யார் அந்த சில பேர் சொல்ல மாட்டாப்ல. சர்ப்ளஸ் ஃபண்ட் அறநிலையத்துறையில ஒரு கோயிலுக்கு உபரி நிதியாக இருக்கக்கூடியதை எடுத்து கல்வி நிலையங்களோ இன்னும் பிற விஷயங்கள் மக்கள் நலன் சார்ந்து கட்டலாம்னு இருக்கவங்க அரசு சார்ந்து அதை ஒருத்தர் விட மாட்டாங்க. யாருங்க? யார் அந்த சில பேர்? யார் அந்த சாரு? யார் அந்த சில பேர்? சில பேர் யார் அந்த சில பேர் சொல்ல மாட்டாரு. அப்போ இந்த ஆப்போசிட்ல இருக்கிறவர்கள் எல்லாருமே பார்ப்பனர்கள் தானே. ஏன் அந்த பார்ப்பனர்கள் நோக்கி ஒரு கேள்வி, எஸ்டி சைடுக்கு பால் பையிட தானே போட்டாரு, செஞ்சுதாரா இல்லையா? மருத்துவ மேல் படிப்புல ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு ரத்து பண்ணாங்க. குரல் கொடுத்த முதல் தலைவர் தலைவர் திருமா. சட்ட போராட்டம் நடத்தினது திமுகவும் விசிகாவும். விசிகா நடத்தின அந்த சட்ட போராட்டத்தின் விளைவாக தான் ஓபிசியில மருத்துவ மேற்படிப்புல ரிசர்வேஷன் பாதுகாக்கப்பட்டது. இவர் செஞ்சாரா? இவர் அதை எதிர்த்து பாசிச பாஜகவே இங்கே விரல் சுடிக்கு பேசியிருக்கிறார். இவர் என்ன பண்ணாருன்னா இப்ப கதவுக்கு பின்னாடி அமித்ஷாட்ட ஒன்றிய அரசு பேசிட்டு இருந்தாப்ல. ஒன்றி பேசி என்ன தவறு? என்ன தவறு? இப்ப ஒரு ஊனமான ஒத்தாசை பண்ற என்ன தவறு? கேட்டு வாங்குறதா என்னங்க? ஆமாங்க, அமித்ஷாட்டு கதவை தட்டினாங்க நானு. அதனால இப்ப என்னங்க அம்சாவோட தட்டிட்டு இருந்து அங்க போய் தட்டி என்ன கேட்டீங்கன்னு தானே பாஸ் கேள்வி. நான் மக்கள் பிரச்சனை பேச கூட்டணியவே பேசலைங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் எதுவும் கூட்டணிக்கு போனீங்க? கூட்டணியே பேசாம தான் நீங்க கூட்டணிக்குள்ள போனீங்களா? சோ அவருடைய 4 ஆண்டு கால ஆட்சியும் அப்படிதான் இருந்தது. ஏன் அதிமுகன்னு ஒரு எஸ்டேட் இருக்குது இல்ல, அதோட ஃபவுண்டர் யாரு? ஓனர் யாரு? அதிமுக ஃபவுண்டர் இந்திரா காந்தி. அப்படி பிளேட்டன்ட் தான் கேட்கலாங்க. இது இங்க ஆபீஷியலி. ஆமா, ஆபீஷியலி எம்ஜிஆர் அவர்கள். மாகோரா எம்ஜிஆர் சில்பா குமார் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காப்ல. எம்ஜிஆர் மாகோரா தான் அதை நிறுவனர். மாகோராவுடைய பார்ப்பனிய எதிர்ப்புல என்ன லட்சணத்துல இருந்தது? ஏண்டா அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் நிறைய எதிர்த்திருக்காரு. சொல்லுங்க லிஸ்ட். இப்படி யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த மௌனம் இருக்கு இல்லையா? இந்த மௌனம் தான் அதுக்கான பதில். அவர் யாரு? கிரீமி லேயர் கொண்டு வந்தவர் தான். அவரு கொண்டு அடுத்த எம்பி எலெக்ஷன்ல விழுந்த மீதி திமுக இதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி அதிமுக தோல்வி, படுதோல்வி. இவனுங்கெல்லாம் பேசுவாங்க, இந்த தாவேக்கா தற்கூரிகள்லாம் இருக்குதுங்கல்ல, இந்த தாவேக்கா தற்கூரிலாம் பேசுவாங்க. இல்லை என்னடா திமுக அது இதுன்றீங்க, எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் தெரியுமா, அவர் இருந்த வரைக்கும் கலைஞரால் வர முடிஞ்சாருமே. தற்கூரி அவர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் அப்படின்னா அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாரா? அதுதான் ஜெயிச்சாரு. அவர் இதே கிரீமி லேயர் கொண்டு வர்றப்ப மக்கள் மத்தியில் அதை பிரச்சாரமாக கொண்டு போய் அம்பலப்படுத்தி அவர் படுதோல்வி அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கிரீம் லேயரை விளக்குனது. ஏன் இதே மாகோரா மீனாட்சிபுரம் சம்பவத்தில் என்ன சொன்னாரு? மீனாட்சிபுரத்துல ஒரு கிராமமே மதம் மாறுதுங்க அப்படின்னு கேட்டப்ப சட்டசபையில ஏங்க அது சாதிய பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க, அவங்க வெளிநாட்டுல ஃபண்டு வருது இல்லையா, அந்த ஃபண்டை வாங்கிட்டு அவங்க மதம் மாறுறாங்க அப்படின்னு சொன்னவரு. இதெல்லாம் சட்டமன்ற குறிப்புல இருக்குது. அன்னைக்கு மீனாட்சிபுரம் குறித்த விவாதம் வேண்டும் அப்படின்னு அப்ப சட்டமன்றத்துல, தமிழ்நாடு சட்டமன்றத்துல இருந்த இடதுசாரிகள்ல இருந்து ஒரு சங்கராய தோழர் நினைக்கிறேன், ஒரு திமுகவின் நீண்டகால பொதுச்செயலராக இருந்த பேராசிரியர் அன்பழகன், இவங்கெல்லாம் விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க. அப்போ மாகோரா ஆப்சண்ட், நம்ம அன்புமணி போல ஒரு ஆப்சண்ட். அப்போ சட்டமன்றத்தில் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பேசின நீண்ட உரை இன்னமும் இருக்குது. இதை புத்தகமாக டாக்குமெண்ட் பண்ணி
தலைவர் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காரு, திரும்ப வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காரு. அந்த புத்தகம் மதமும் மதமாற்றமும் ஒரு புத்தகம், அது வந்து தெளிவாக போட்டிருக்குது. ஏங்க இப்படி காசை வாங்கிட்டு மதம் மாறுறாங்கன்னு அப்பட்டமா ஒரு முதல்வர் பேசுறாரு. ஏன்னா இவங்க ஆதியிலிருந்து எப்போதுமே பார்ப்பனியத்துக்கு விசிறி விடுற வேலையை தான் பார்த்துருக்காங்களே தவிர அதிமுகக்கே அப்படி ஒரு படத்துல எல்லாம் எவ்வளவு எழுதி பேசி பார்ப்பனியத்தை எழுதி எவ்வளவு சண்டை போட்டுருக்காரு. அது எழுதி கொடுத்தது கலைஞர் எழுதி கொடுத்துருக்காரு. வசனகர்த்தா யாருன்னு பாருங்க, வசனகர்த்தா கலைஞரா இருப்பாரு. நிறைய படத்துல பேசியிருக்காரா, எவ்வளவு சண்டை போட்டுருக்காரு. திராவிட இயக்க ஆதரவாளர்கள் வசனகர்த்தாவா இருந்திருப்பாங்க. ரெண்டாவது அவருக்கு அப்படி ஒரு இமேஜ் தேவைப்பட்டது. ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்துல காங்கிரஸ்ல ஆரம்பிச்சிருந்தாங்க கூட, அப்புறம் திமுக பயணப்பட்டாரு, திமுக எம்எல்ஏவா இருந்தாரு. அப்ப நீங்க மேடைகள்லயோ படங்கள்லயோ நீங்க திராவிட இயக்க கருத்து தான் பேசி ஆகணும். அவருக்கு நெருக்கடி இருந்தது, அதனால அவர் பேசினாரு. சரி, அப்படி அவர் வந்து திராவிட கருத்தியலால் வந்து ஊறினவர் அப்படின்னா, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இயங்கினாரா இல்லையா? இயங்கினப்ப ஏதாவது ஒரு மேடைகள்ல ஏதாவது ஒரு ஸ்பீச் பார்ப்பனியத்தை எதிர்த்து, பார்ப்பனியத்தை தோலுரித்து இந்த ஸ்பீச் முழங்கினார். இது வந்து இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க ஸ்பீச்னு ஏதாவது இருக்கா? ஏதாவது பேச முடியல அவரால. அப்படியா ஏதாவது பேசினாரா? இல்ல எழுதி இருக்கலாம். பேச முடியாது. நான் ஏன் பேச முடியாது. சரி, நான் ஏன் பிறந்தேன்னு எழுதினார்ல, அதுலயாவது இல்ல அவர் புத்தகம் பேராதான் தெரியுது, அதுலயாவது என்னத்தையாவது எழுதிருக்கலாம்ல. அப்படிலாம் ஒரு இது எழுதுனதும் கிடையாது. சரி, பேசவும் வேண்டாம் எழுதவும் வேண்டாம், கொஞ்சம் திட்டங்களாவது மக்கள் நல திட்டங்களாவது ஏதாவது போட்டிருக்கலாம்ல. அப்படி ஏதாவது விரல் உங்களால சொல்ல முடியுமா? என்ன எவ்வளவு திட்டம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 5 திட்டம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இது சத்துணவு திட்டம். சத்துணவு வந்து விரிவாக்கம் தான். அது வந்து அவரா இன்ட்ரடியூஸ் பண்ணது கிடையாது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸா இருந்ததா அவர் விரிவுபடுத்துறாரு. சரி, போய் தொலைது அழிஞ்சு ஏத்துக்கிறேன். தனியார் கல்வியை தனியார் மயமாக்குனது. தனியார் மயமாக்கி யாருக்கு கொடுத்தாரு? யாருக்கு கொடுத்தாரு? நல்ல கைகளுக்கு கொடுத்தாரு. பல கல்வி தந்தைகளுக்கு கொடுத்தாரா? நல்ல கைகளுக்கு கொடுத்தாரு. டாஸ்மாக் கள்ள சாராயத்தை கொண்டு வந்தது. அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் திட்டங்கள் எல்லாருக்கும் நிலம் எழுதி வச்சது. யாருக்கு எழுதி வச்சது? அவர் சொத்து தான் நிறைய பேர் கொடுத்துருக்கிறாரு. அவரு சொத்து கொடுத்தது இல்ல. இந்த இங்க ஒரு புறம்போக்கு நிலம் ஒண்ணு இருந்துச்சு போரூர் பக்கத்துல, அந்த நிலத்தை யாருக்கு கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கொடுத்துருக்காரு. அது மாதிரி நிறைய பேர் எனக்கு கொடுத்தாரு, எனக்கு உதவி செஞ்சிருக்காரு, எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே. யாரு காசு? அரசாங்கத்து காசு எடுத்து கொடுத்தாரு. ஆக மொத்தத்துல அவருடைய பிம்பம் அப்படிங்கிறது பார்ப்பனியத்தை எதிர்த்து, திராவிடம் அண்ணாங்கிறத பேர் வச்சிருந்தாலும் கூட அவர் ஒருபோதும் பார்ப்பனியத்தை எதிர்த்தது கிடையாது. சரி, அதுக்கப்புறம் தலைவராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஏதாவது எதிர்த்திருக்கிறாங்களா? ஜெயலலிதா இல்லையா, அவங்களே தன்னை ஒரு பாப்பாத்தின்னு தான் சொல்லி கொண்டாரு. அப்புறம் அவங்க எப்படி எதிர்ப்பாங்க? அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஆடு மாடி கோழிகளை வந்து பலி கொடுப்பதுக்கு வந்து தடை விதிச்சது. அதுக்கப்புறம் திரும்பி மகோரா மாதிரி தான். அப்புறம் எலெக்ஷன்ல அடி வாங்கினோடனே அதுக்கப்புறம் அதை திரும்பி ரிவர்க் பண்ணாங்க. ஏன் கரசேவைக்கு ஆள் அனுப்புனாங்களா இல்லையா? ஏன் இப்போ இவர் கேபி முனுசாமி வந்து இப்போ பேசினார் சமீபத்தில், கரசேவைக்கு வந்து எங்களை போக சொன்னது அம்மா வந்து அனுப்பி வச்சாங்க, நாங்கள் போயிட்டு வந்தோம், செங்கல் அனுப்புனாங்க இல்லையா? அப்போ அதெல்லாம் பண்ணவங்க தான் அவங்க. ஸோ அவங்களோட எஸ்டிடி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பார்ப்பனிய எதிர்ப்பு அதெல்லாம் இருக்காது. ஸோ அடிப்படையிலேயே அதிமுகவுக்கு இதெல்லாம் இல்லை. கூச்சமே இல்லாம கீழடிக்கு கிளைம் எடுக்கிறீங்களே, மனசாட்சி இருக்குதா? கீழடி சம்பவம் என்ன? அப்போ கோர்ட் வந்து தானா முன் வந்து சோமோட்டோவா போய் பார்த்துட்டு சைட்டெல்லாம் பார்த்துட்டு என்ன அது இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க, இதை ஏதாவது வந்து எடுக்கணும்னு சொல்ல போக, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு தொழில் துறை வந்து அதை கையகப்படுத்துது. எடுத்து அதுக்கப்புறம் வந்து 5 கட்டம் வந்து ஆய்வுகள் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 982 பக்கத்துக்கு ஆய்வறிக்கை இருக்குங்க. 982 பக்கத்து 2023 நினைக்கிறேன் ஆய்வறிக்கை வந்துச்சு. அந்த ஆய்வறிக்கையில எங்கயா தர்ப புல்லு, பூநூல், இவங்க சொல்ற வந்து வேதம் ஆகும் ஏதாவது இருக்குதாங்க. பண்றவன் யாரு பண்ணான்னு தெரியல. ஏதாவது அறிவு இருக்குதா? உனக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, உனக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. அண்ணா பேரை வச்சுக்கிட்டு கீழடியில நின்று ஒரு பாப்பா வர்ற மாதிரி நீ போடுறிய, உனக்கு என்ன அறிவு இருக்குது? என்னதான் நீ கத்துக்கிட்ட? இதெல்லாம் தெரிஞ்சாதான் கட்சியோட ஹிஸ்டரி அப்படிதான் இருக்குது. அப்ப நம்ம யார போய் நீங்க போய் ஒரு ஒன்றிய கிளை கழகத்துக்கு போய் நீங்க என்ன நொந்துக்குவீங்க? ஹிஸ்டரியே அப்படிதான் இருக்குது கட்சிக்கு. சரி, இவர் ஏதாவது எடப்பாடி பழனிசாமி தான் வந்து கீழடியை வந்து ஆய்வுகளை வந்து செய்வதற்கு உத்தரவு கொடுத்தார், அது பண்ணார், இது பண்ணார், பேச வேண்டியதானே? அவருடைய மினிஸ்ட்ரியில இருந்தா மாஃபா பாண்டியராஜன் என்ன பேசினாரு? இது பாரத கலாச்சாரம், அது அவர் வாயால கேட்கலாமா ப்ளீஸ்? நீங்க என்ன சொல்லணும்னா, இது வந்து பாரத நாகரிகம், பாரத நாகரிகத்துடைய ஒரு முக்கியமான அங்கமாக இன்னைக்கு தமிழகம் இருக்கு. அந்த தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய இந்த இடத்துல கீழடியில் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பாரத நாகரிகத்தையே வலுப்படுத்துகிற அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் போய் 150 கோடி கேளுங்க, 200 கோடி கேளுங்க, 1500 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து நமக்கு வர அதுதான் உண்மையும் கூடவா? அதுதான் உண்மையும் கூடவா?
எப்படி இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலுமே கீழடி நாயகர் அப்படின்னு நீ சொல்றன்னா இந்த மாஃபா பாண்டியராஜன் வந்து கட்சி விட்டு நீக்கிருக்கணும், மினிஸ்ட்ரியாவது மாத்தி இருக்கணும். எப்படியா நீ வந்து ஒரு திராவிட கலாச்சாரத்தை, தமிழர் கலாச்சாரத்தை நீ எப்படி வந்து பாரத கலாச்சாரம் சொல்ல போச்சுன்னு கேட்கணுமா இல்லையா? ஆனா ஒரு கொஸ்டினுமே இல்ல. இன்னைக்கு வந்து சும்மா மார்த்தி அடிக்கிறப்ப பழனிசாமி அவர்கள் என்னன்னா, எங்க அழுத்தத்தினாலதாங்க அவர் 1000 ரூபாய் வந்து கொடுத்தாங்க, எங்க அழுத்தத்தினாலதாங்க திமுக இந்த வேலை செஞ்சுது, எங்க அழுத்தத்தினாலதான் இந்த வேலை பார்த்து இவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்றாங்க, நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் செஞ்சாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நீங்க திமுக அழுத்தம் கொடுத்தது இருக்கட்டும், நீங்க ஆட்சியில் இருந்தப்ப எதுக்கு அனைத்து சாதி அர்ச்சகராகத்துக்கு சரியா வாதாடல அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பதில் இருக்கா? இப்ப கீழடிக்கு வந்து கீழடியில வந்து நான் வந்து அங்கீகரிக்க மாட்டேன்னு ஒன்றிய அரசு சொல்லும் போது அதுக்கு ஏன் நீங்க அழுத்தம் கொடுக்க பத்தி பேசவே இல்லையா? ஒரு திமுக எதிர்த்தீங்களா? இப்ப நீங்க வந்து எதுக்கு நீங்க ஒன்றிய அரசை எதிர்த்து நீங்க கீழடியில வந்து அங்கீகாரம் பெற மாட்டீங்க, உங்களுக்கு வந்து தைரியம் இல்ல அப்படி கேள்விகளுக்கு ஒரு புள்ளி ஒரு கமா மாற்ற மாட்டோம். ஒரு அரசு அதிகாரி அவர் சொல்றாரு, அவர் கூட நீங்க நிக்கிறீங்களா? தமிழர் அதை கேட்கவே இல்ல. நீ கீழடின்னு வார்த்தையை யூஸ் பண்ணுங்கிற, கீழடியே திமுகவே கீழடி பெருமையை நீ எதுக்கு ஒன்றிய அரசு வாங்கி தரவில்லைன்னு கேளு, இல்ல ஒன்றிய அரசு கேளு. கீழடிங்கிற வார்த்தையே இந்த எதிர்கட்சி அந்த பேசவே இல்ல. நமக்கு தேவை காலடி, அமித்ஷா காலடி. திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்தேன், திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்தங்கிறீங்களே, இதுக்கு ஏன் அழுத்தம் கொடுக்கல? இந்த அழுத்தத்தை ஏன் நீங்க பாஜக இதுதான் கொடுக்குற அழுத்தம். பார்ப்பனியத்துக்கு ஒரு அழுத்தம்னா கொடுக்க மாட்டாப்புல, அவருக்கு எதாவது அழுத்தம்னா போய் பார்ப்பனியத்தை அழுத்தவாப்புல. அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்த வரைக்கும் திராவிடம்ங்கிறதோ, திராவிடம்னா ஆய்வாளர்கள்ட்ட தாங்க கேட்கணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயத்துல ஆய்வாளர்கிட்ட கேட்கவே மாட்டாரு. எந்த ஆய்வாளர் அந்த குறுக்கு புத்தி, எந்த குறுக்கு புத்தின்னு தெரியல. ஆமா இல்ல, இப்ப சிஏஏ ஒப்புதல் சட்ட மசோதாக்கு வந்து ஆதரிச்சு வாக்கு போடணுமா, எந்த ஆய்வாளர்களையும் கேட்க மாட்டாப்புல. விவசாய சட்ட மசோதாக்கு வந்து போய் ஆதரவு கொடுக்குமா, எந்த ஆய்வாளரையும் கேட்க மாட்டாப்புல. அவங்களுக்காக சட்டப்பேரவையில, தமிழ்நாடு சட்டப்பேரவையில வாதாடுவாப்புல. எந்த விவசாயிங்க பாதிக்கப்பட்டான் சொல்லுங்க, எந்த இஸ்லாமியர் எந்த சிறுபான்மையினருங்க பாதிக்கப்பட்டான் சொல்லுங்க அப்படிம்பாப்புல. அதுக்கெல்லாம் ஆய்வாளர்களை கேட்க மாட்டாப்புல. ஆனா இதுவே வந்து திராவிடம், மாநில சுயாட்சி, தமிழ்நாடு உரிமை அப்படின்னா என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க புரியாத பேசிட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு போயிட்டு விலைவாசி உயர்வு இதெல்லாம் பேசுறாப்புல. என் வீட்டுல மின் கட்டணம் கூடி போச்சுங்க அப்படின்னு. அதெல்லாம் உதயமின் திட்டத்துல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கேன். போய் பகுமானமா போட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பேசக்கூடாது. சோ இப்படியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுக அப்படிங்கிற கட்சியோ அது என்னைக்கும் திராவிட கட்சியாக திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றிலாம் ஃபாலோ பண்ணதே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, அதுக்கு முந்தைய தலைமைகளும் சரி, முழுக்க திராவிட பாரம்பரியத்தை, தமிழர் பாரம்பரியத்தை பார்ப்பனிய மயமாக்குவதற்காக முயற்சித்தார்களே தவிர ஒருபோதும் அவங்க வந்து தமிழர் உரிமை, தமிழர் நலன் அவங்க நின்னது கிடையாது. ஸோ எடப்பாடி பழனிசாமியும் அடுத்த 26 ஜெயிச்சதுக்கு அப்புறம் 4 வருஷம் தனி பெரும்பான்மையில இருந்தே அது பார்ப்பனிய ஆட்சியாக தான் இருந்துச்சு. இதுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா இருந்ததுன்னா எவ்வளவு கிளி அப்படிங்கறத மக்களாகி நீங்க பாத்துங்க. சரி, அதெல்லாம் பாத்துக்குவாங்க, பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க இத்தனை வருஷமா. எடப்பாடி ஏதோ பேருக்காரன் நீ என்ன பேருக்காரன் ஒண்ணும் இல்ல. அதாவது இப்ப வந்து நீ சொன்ன ஒரு ஹிஸ்டரி, அந்த ஹிஸ்டரியின் அடிப்படையில பார்ப்பனியத்துக்கு எடுபடி, பார்ப்பனியத்துக்கு எடுபடி வேலை செய்வதனாலதான் எடுபடி பழனிசாமி, அதுதான் எடப்பாடி பழனிசாமியாக மாறி நிக்குது. மருவி அப்படி நிக்குது. பார்ப்பனியத்துக்கு எடுபடி பண்றதுதான் அவருக்கு வந்து அவ்வளவு ஒரு சுவாரஸ்யமா இருக்குது. அதனாலதான் அவர் பேரு எடுபடி பழனிசாமி மருவி எடப்பாடி பழனிசாமி என்று ஆனது.